மாலா, ஒரு ரூம் நல்லா அழகா வச்சிருக்கியே. ஆமா, நம்ம இங்க தானே தூங்குதோம், அதனால இந்த இடத்த சுத்தமா அழகா வச்சிருக்கணும்ல. நீ நல்லா நிறைய மேக்கப் போடுவல்ல, அந்த மேக்கப் ஐட்டத்தெல்லாம் எங்க வச்சிருப்ப? அதெல்லாம் தனியா ஒரு டப்பால போட்டு வச்சிருக்கேன். எனக்கும் உன்னைய மாதிரி மேக்கப் போட்டுட்டு அலையணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன செய்ய, எல்லா பொருளும் வாங்கணும்ல, அதுக்கு துட்டு யார்கிட்ட இருக்கு? உனக்கு மேக்கப் போடணும்னா வேணா இங்க வந்து போட்டுட்டு போயிரு. அப்படியா? நீ எல்லாத்தையும் எனக்கு தருவியா? வீட்டுக்கெல்லாம் தரமாட்டேன், வேணா இங்க வந்து போட்டுட்டு போனா போ. ஆனா எனக்கு போட தெரியாதே. எப்படி மேக்கப் போடணும்னு நான் சொல்லி தரேன், அதுக்கு பிறகு உனக்கு தேவைப்படும் போது வந்து போட்டுக்கோ. அப்படியா மாலா, எனக்கு சொல்லி தரியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே எங்கேயாவது போகணும்னா இங்க வந்து மேக்கப் போட்டுட்டு போயிருது என்ன? சரி சரி. உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரிய மாட்டேக்கி. பேச்சு சுவாரஸ்யத்துல நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன் பத்தியா? வந்த விஷயமா ஏதாவது சொல்லவா வந்த? ஆமா மாலா, சொல்றதுக்கு தான் வந்தேன். அப்படி என்னம்மா சொல்ல வந்த? சீக்கிரம் சொல்லு. நம்ம பாய் சாமியாரை பார்த்தேன். பாய் சாமியாரா? வந்தாராக்கும்? எங்க இருக்காரு? மத்தியானம் வீட்டு வாசல் உட்காந்து காப்பி குடிச்சுக்கிட்டு இருந்தேனா, அப்பந்தான் திடீர்னு வந்தாரு. எப்படி டி, உன்னை பார்க்க மட்டும் வந்தாரோ? இல்ல மாலா, அவர் என்னைய பார்க்க வரல, அவர் செல்வியை பார்க்க தான் வந்தாரு. செல்வியை பார்க்க எதுக்கு உன் வீட்டு வாசலுக்கு வரணும்? செல்வி என் வீட்டு வாசல் வழியே போய்கிட்டு இருந்தா. அவ கண்ணில் அடிபட்டு இருந்துச்சுன்னு ஒத்த கண்ணின்னு நான் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தேனா, அந்த நேரம் பார்த்து எனக்கு அவளுக்கு சண்டையாயிட்டு. அப்பந்தான் அவர் அந்த வழியே வந்தாரு. அப்படியா? செல்விக்கு உனக்கு சண்டையா? ஆமா, அடி அடி நடிச்சு விட்டுட்டோம்ல. என்ன அவ வந்து எல்லார்ட்டையும் அடி வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கா? வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்கணும். சரி, என்னாச்சு சொல்லு. பாய் சாமியார் திடீர்னு வந்துட்டாரு. அவர் வந்தோடனே நான் போய் சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு காலில் விழுந்து கும்பிட்டுட்டு வந்துட்டேன். செல்வி சொன்ன கேட்கணும்ல, அவர் எவ்வளவோ சொல்லுதாரு, அவ கேட்கவே மாட்டேக்கா. தேத்து பேசிக்கிட்டு இருக்கா. அவ தான் திருந்த மாட்டான்னு நம்மளுக்கு தெரியும்ல. அந்த சாமியார் பாவம் வேஸ்டா வந்து வந்து அலையுதாரு. அவர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு மாலா, திருந்திருமா, அதான் உனக்கு நல்லதுன்னு. இவ வாய்ப்பே கிடையாதுன்ட்டா. பிறகு அவர் போயிட்டாராக்கும்? ஆமா, என்ன செய்ய, அவதான் திருந்த மாட்டேக்கால. பிற அவ பின்னாடி அலைஞ்சு என்ன செய்ய? அதனால நீ எப்படியோ போமான்ட்டு அவர் போயிட்டாரு. அதை யார் கூடயாவது சண்டை போட்டு அவளுக்கு காய்ச்சல் வரும்னு சாமி சொன்னார்ல, ஆனா ஏன் அவளுக்கு காய்ச்சலே வரவே இல்லை? பாத்தியா, வந்ததையே மறந்துட்டேன். நான் வந்ததே அதை சொல்றதுக்கு தானே. சொல்லு சொல்லு. செல்வி இருக்கல்ல, அந்த சாமியாரு காய்ச்சல் வரும்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? பக்கத்து ஊர்ல போய் இன்னொரு சாமியாரை பார்த்து காய்ச்சல் வர விடாத மாதிரி ஒரு தாயத்தை கட்டிட்டு வந்திருக்கா. ஓஹோ, அப்படியே சங்கதி. அதனாலதான் அவளுக்கு காய்ச்சல் வரலையோ? என்ன தில்லாலங்கடி வேலை பார்க்கா? அதனாலதான் ஜாலியா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு அலைஞ்சிருக்கா. கடைசியில் இப்ப அவ குட்டு வெளியே வந்துட்டுல. அது இந்த சாமியாருக்கு எப்படி தெரிஞ்சது? அடி அரக்கிருக்கி, அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. அவருக்கு தெரிஞ்சதுனால தானே வந்து நம்மகிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாடி ஆமாடி, மறந்தே போயிட்டேன். அதுக்கு பிறகு நானும் சொன்னேன், திருந்திரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருப்போம்னு சொல்லிலாம் பார்த்தேன். அவ கேட்க மாட்டேக்கா. திருந்தாத வட்ட நம்ம என்னத்தை போட்டு பேச, அதை நானும் போடின்னு விட்டுட்டேன். சரி ராதா, நீ ஏதாவது சாப்பிடுதியா? என்னத்தை போட்டு சாப்பிட? என்னத்தை சாப்பிடையா? உளுந்த வடை இருக்கு, டீ இருக்கு, கொண்டு வரட்டா? உளுந்து வடையா? கடையில வாங்குனீங்களாக்கும்? அந்த கொடுமையை ஏன் கேட்க, நான் தான் செஞ்சு தொலைச்சேன். எம்மாடி, வடை சுட்டியாக்கும்? என்ன திடீர்னு வடை? உங்க சித்தப்பா வந்திருக்காருன்னு சுட்டியாக்கும்? அது ஒரு பெரிய கதம்மா, அதெல்லாம் கேட்காத, வயிற்றுச்சலா இருக்கு. உனக்கு வடை வேணுமா வேண்டாமா? வேணும் வேணும், 2 வடையும் காப்பியும் கொண்டு வா. சரி இரு, கொண்டு வரேன். ரெடி ஆயிட்டு மஞ்சு. ஆனா என்ன, ஒரு கஞ்சி வைக்கிறதுக்கு இந்த இடத்த பூரா நாசமாக்கிட்டனே. அதுவும் சரிதான் மஞ்சு, வா அம்மாக்கு கொண்டு போய் கொடுப்போம். கஞ்சியை குடிச்சாங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியாயிரும். மஞ்சு, அம்மாக்கு கஞ்சி கொடுத்துருவோமா? தூங்குனா என்ன செய்ய, எழுப்பி கொடுப்போம், வா. எம்மா, கொஞ்சம் எந்திரிங்களே. ஏ பிள்ளைகளா, அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னோம்ல, தொல்லை பண்ணாதீங்க டி, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க. ஏம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் கஞ்சி கொண்டு வந்திருக்கேன், எந்திரிச்சு குடிங்கம்மா. கஞ்சியா? யார டீ வச்சா? ஐயோ, என்ன டீ சொல்லுதீங்க? ரேகா கஞ்சி வச்சாளா? ஆமாம்மா, நான் தான் உங்களுக்காண்டி கஞ்சி வச்சேன். ஏட்டி, உங்களது அடுப்பு கிட்டலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, கை சுட்டுரும், எதுக்கு போனேன்? ஏம்மா, நீங்க உடம்பு சரியில்லாம கிடைக்கீங்கல்ல, அதான்
கஞ்சி வச்சு கொடுத்த உடம்பு சரியாயிரும்னு பார்த்தோம். ஏ பிள்ளைகளா, அம்மா கண்டியே செஞ்சீங்க. அடுப்பு கிட்ட போவாதீங்க, நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கேம்மா. ஏம்மா இப்படி கேட்காம போனீங்க? ஏம்மா அதான் எங்களுக்கு ஒன்றும் ஆவலைல்ல, நாங்க பார்த்து கவனமா தான் செஞ்சோம். உனக்கு இந்த கஞ்சியெல்லாம் எப்படி வைக்க தெரியும்? ஏம்மா நான் நீங்க வைக்கும் போது பார்த்துருக்கேன். அன்னைக்கு மஞ்சுக்கு உடம்பு சரியில்லைன்னு கஞ்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்ப நான் உங்களை பார்த்தேன். அப்படியாட்டி அம்மா காண்டி செஞ்சியா? சரி குடு, நான் குடிக்கேன். இந்தாங்கம்மா கஞ்சி குடிங்க. குடு குடு. நாக்கெல்லாம் கசப்பா இருக்குடி, கஞ்சி கூட குடிக்க முடியுமான்னு தெரியலையே. ஆமாட்டி, கொஞ்சமாட்டு கஞ்சி ஏதாட்டு குடிச்சாதான் உடம்பு சரியாகும். நான் கஷ்டப்பட்டு குடிக்கேன். எம் 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 எம். ரேகாம்மா கஞ்சி நல்லா இருக்கு. எப்படி டீ வச்ச? இவ்வளவு டேஸ்டா வச்சிருக்கியே. மஞ்சு பாத்தியா, அம்மாக்கு கஞ்சி பிடிக்கும்னு சொன்னேன்ல. வேண்டாம் டீ, அடுப்பங்கரைக்குள்ளெல்லாம் போக கூடாது. ஏம்மா இன்னும் கொஞ்சம் கஞ்சி குடிங்கம்மா, அப்பதான் சரியாகும். எனக்கு போதுமே. எம் 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 எம். குடிச்சிட்டேன் டீ, இதுக்கு மேல குடிக்க முடியல. வேணா கொஞ்ச நேரம் கழிச்சு குடிக்க. சரிம்மா, பேசாம படுத்துக்கோங்க. சரி டீ, கொஞ்ச நேரம் படுத்து தூங்குதே, அதுக்குள்ள பாட்டி வந்துருவாங்க. நீங்க இனிமே அடுப்பங்கரைக்குள்ளெல்லாம் போவாதீங்க. 2 பேர் உட்காந்து படிக்கன்னா படிங்க, இல்லைன்னா போய் விளையாடுங்க டீ. சரியா? சரிம்மா, நீங்க மிச்ச கஞ்சி கொடுங்க, நான் கொண்டு போய் அடுப்பங்கரையில வச்சிருதேன். இந்தா டீ. சரி பிள்ளைகளா, நான் படுத்துக்கிடுதே. மஞ்சு வா, நம்ம அங்கிட்டு போயிருவோம். அம்மா கொஞ்ச நேரம் தூங்கட்டும். ஒண்ணு வேண்டாம் பிள்ளைகளா, நீங்க போங்க. சரி வா, நம்ம போயிருவோம். பிள்ளைன்னு தூக்கி வளர்த்தனே, அவ இப்படி பண்ணிட்டானே. கல்யாணத்துக்கு முன்னால சித்தி சித்தின்னு காலை சுத்தி சுத்தி வருவான் அந்த பையன். என்னைக்கு இந்த விளங்காதவளை கட்டிட்டு வந்தானோ அன்னைக்கே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அன்னையில இருந்து நம்மள ஒதுக்கி தான் வைக்கான். பொண்டாட்டி பொண்டாட்டின்னு எதுக்கு இப்படி சாவுதானு தெரியல. சித்தி சித்தப்பா இருக்கோன்னு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாது. நம்மளை எப்படியெல்லாம் பாத்துக்கிட்டாங்க, அவங்கள இவ்வளவு கஷ்டப்படுத்துதமே நினைக்கானா? ராத்திரியோட ராத்திரியா ஊருக்கு போகணும்ல என்னைய விரட்டி விடுதா. எத்தே, என்ன பையெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களாக்கும்? ஆமாம்மா எலிசபெத் மகாராணி, தள்ளி போங்க, நாங்க கிளம்பிடுதோம். எத்தே, சாப்பாடு ரெடி ஆயிட்டு, சாப்பிட வரீங்களா? உன் சோத்த நீயே தின்னு, நான் ஊருக்கு போறேன். எத்தே, நீங்க ராத்திரி போலத்தே, காலையில தான் போறீங்க. என்னட்டி உளறிக்கிட்டு இருக்க? அதான் உன் புருஷன் சொன்னான்ல, ராத்திரி ரயிலுக்கு டிக்கெட் போட்டு தரேன் கிளம்புங்கன்னு. இல்லத்தே, அவர் டிக்கெட் போடல, நான் தான் போட வேண்டான்னு சொல்லிட்டேன். காலையில ஏரோப்ளேன்ல போட்டிருக்காரு. எனக்காக எதுக்குமா துட்டை போட்டு செலவழிக்கீங்க? நான் ரயிலே போய்க்கிடுதேன். அவர் டிக்கெட் போட்டுட்டாருத்தே, நாளைக்கு போங்க. ராத்திரி போல தனியெல்லாம் போக வேண்டாம். ஓஹோ, என் மேல இவ்வளவு அக்கறை இருக்கா உங்களுக்கு? ஏத்த இப்படிலாம் பேசுதீங்க? உங்க மேல எனக்கு உண்மையாவே அக்கறை இருக்கு. நீங்க தான் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆமாட்டி, நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு சண்டைக்காரி. எத்தே, நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. வீட்டு வேலையெல்லாம் இப்ப நான் தானே செய்யுதேன், நீங்க சும்மா தானே இருக்கீங்க. அப்புறம் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? உன்னைய சுத்தமா எனக்கு பிடிக்கலட்டி. நான் ஏற்கனவே என் அவன்கிட்ட சொன்னேன் இவளை கெட்டாதேன்னு. அவன் கேட்கவே இல்லை. அதனாலதான் என்ன செய்யன்னு உன்னைய கல்யாணம் பண்ணி கூட்டு வர சொன்னேன். கடைசியில பார்த்தா உன்னைய சுத்தமா எனக்கு பிடிக்கவே மாட்டேக்கி. நான் என்ன செய்ய? ஏத்த என்னைய பிடிக்கல? ஒரு மருமவனை எப்படி இருக்கணும் தெரியுமா? வீட்டில் கடந்து காலையில் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மாமியாருக்கு உளுந்து உளுந்து சேவை பண்ணிக்கிட்டு, நான் கல்யாணத்துக்கு முன்னால உன்ட்ட சொன்ன பத்தியா எப்படியெல்லாம் இருக்கணும்னு. அது மாதிரிலாம் இருந்தாதான் எனக்கு பிடிக்கும். நீ என்னடானா என் நேரமா ஊர் சுத்திக்கிட்டு அலையுத, எவளையாவது கூட்டிக்கிட்டு அலையுத. இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரல. எத்தே, அதுக்குன்னு பொழுதன்னைக்கு வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா? நான் கிடக்க முடியலட்டி, நாங்களாம் வீட்டுக்குள்ள தானே கிடக்கோம். உனக்கு மட்டும் என்ன ரோட்ல வேலை? நான் என் ஃப்ரெண்ட்ஸு கூட எங்கேயாவது போயிட்டு வருவேன். ஆமா, அப்படியே பொல்லாத ஃப்ரெண்ட்ஸு வந்து சேர்ந்துட்டாளுங்க. ஏன் இப்படிலாம் பேசுதீங்க? அன்னைக்கு ஒரு பையன் உங்களை கடத்திட்டு போகும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ் தானே வந்து உங்களை காப்பாத்துனாங்க. அன்னைக்கு மட்டும் எல்லாருக்கும் பிரியாணி விருந்து வச்சிக்க, இன்னைக்கு மட்டும் எதுக்கு எல்லாரையும் குறை சொல்லுதீங்க? அன்னைக்கு காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்லணும்ல, அதுக்கு தான் விருந்து வச்சேன். அப்போ உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அவங்களாம் வரணும், தேவையில்லைன்னா அவங்கள ஏசுவீங்களோ? ஏம்மா உன்ட்டெல்லாம் பேசினா தயாரா இல்லைம்மா. நான் ஊருக்கு போறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வைக்கணும். நீ தூரப்போ. இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. நீங்கள் பேசாமல் சண்டை போடாமல் இருப்பீங்கன்னா சொல்லுங்க, டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட சொல்லுதேன். இங்கேயே கிடங்க. தேவையில்லைம்மா, தேவையில்லை. அப்படி ஒன்றும் மானம் கெட்டு போய் கிடக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஊருக்கே போறேன். அப்போ ஊருக்கு போயிட்டா வரமாட்டீங்களோ? நான் என்னமோ மூஞ்சில கூட முழிக்க மாட்டேனே. சரி, அப்போனா போங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதானே, நான் எப்போ போவேன் இந்த வீட்டில் ராணி மாதிரி கிடக்கலாம் தானே ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தானே எல்லா திட்டமும் போட்டு என்னை விரட்டுதே. நான் திட்டம் போட்டு உங்களை விரட்டினாக்கும்? ஆமா, புருஷங்காரன்ட்டு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி கொடுத்து திட்டம் போட்டு என்னை விரட்டுறதே நீ தானே. சரி, உங்கள்கிட்ட சொல்லி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் நினச்சிக்கோங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது.
ஐயோ பாவமே இங்கே இருக்கட்டுமேன்னு பார்த்தேன், நீங்கள் கேட்க மாட்டேக்கீங்க. இப்போ நான் என்ன செய்ய முடியும்? நீ ஐயோ பாவமேன்ல என்ன இருக்க சொல்ல வேண்டாமா, நான் போறேன். என் புருஷன் அங்க இருக்காரு, நான் அங்கேயே போய் கிடந்துக்கிடுதேன். வாய் மட்டும் இல்லைன்னா உங்களை நாய் தூக்கிட்டு போயிடும். ஏட்டி முதல்ல நீ வெளியே போ, என் ரூமுக்குள்ள எதுக்கு நின்றுகிட்டு இருக்க, தூரப்போ. சரி போகிறேன், நிம்மதியாக படுத்து தூங்குங்க, காலையில் தான் போகணும், சரியா? அதான் உன்கிட்ட பேச தயாரா இல்லைன்னு சொல்லிட்டோம்ல, எதுக்கு இங்க நின்றுகிட்டு இருக்க, கிளம்பு. அடேங்கப்பா, கிழவிக்கு ரொம்ப தான் கோபம் வருது. மட்டன் குழம்புன்னு உயிரை விட்டுச்சு. கடைசியில் இருந்து குழம்பு ஒரு வாய் சாப்பிட கொடுத்து வச்சிருக்கா. இப்போ நான் தான் எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோமோ, ராத்திரி சோறு சாப்பிட முடியாதோ? இவ போடுறது மானங்கட்ட சோறு எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நான் ஊரில் போய் சாப்பிட்டுக்கிடுதேன். பிள்ளைன்னு அவனை தூக்கி வளர்த்ததுக்கு அவன் நல்ல சரியான தண்டனை கொடுத்துட்டான். இதுக்கு மேலே என்ன தண்டனை கொடுக்க முடியும்? இதில் இவன் வீட்டில் நான் சோறு வேற திங்கணுமாக்கும். எனக்கு ஒரு வாய் சோறு கூட வேண்டாம், பச்சை தண்ணி கூட இந்த வீட்டில் நான் குடிக்க மாட்டேன். ஊருக்கு போன உடனே முதல்ல அந்த மனுஷனை தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கணும். ஒழுங்க செவனே நீங்க கிடந்திருந்தாருன்னு இந்த பிரச்சனை எல்லாம் தேவையா? கண்டவள என்ன இப்படி பேசுவாளா? நாளைக்கு போய் கவனிச்சுக்கிடுதேன். ஏ கடவுளே, இந்த பூட்டி என்ன கரெக்ட் கிடக்கு, பூட்டி தொலைக்க மாட்டேக்கே. ஒரு வழிய பூட்டிட்டேன், முதல்ல இந்த பூட்டை தலையை சுத்தி தூர போட்டுட்டு வேற பூட்டு வாங்கி போடணும். என்ன டி பாத்திமா, என் வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு இருக்க, என்ன விஷயம்? சில்பா, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்னை பார்க்கவா? என்ன டி விஷயம்? ரேஷன் கடையில பொருள் எல்லாம் வந்துட்டா, அதை கேட்க தான் வந்தேன். வீட்டுல வலச பொருள் எல்லாம் காலி ஆயிட்டு கொஞ்சம் தேவைப்படுது. பொருள் வந்துட்டுடி, நீ நாளைக்கு வந்து வாங்கிக்கிடுவியா? அப்படியா, நல்ல வேலை, நான் நாளைக்கு வந்து வாங்கிக்கிடுதேன் செல்பா. சரி, எல்லா பொருள் வந்துட்டு நீ யாருக்கிட்டையாவது சொல்ல, நான் சொல்லி கூட்டிட்டு வா. எல்லாரையும் நாளைக்கு வாங்கிட சொல்லிரு, பிறகு எல்லாம் காலி ஆயிரும். சரி செல்பா, நான் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி நாளைக்கு கடைக்கு வர சொல்லுதேன். செல்பா, பொருள் வந்துட்டா? ஆமாட்டி, எல்லா பொருள் வந்துட்டு, வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க. நாளைக்கு என்ன நாளைக்கு, இன்னைக்கே போட வேண்டியதுன்னு. எல்லா பொருள் மூட்டை மூட்டையா அப்படியே கிடக்கு, எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைக்கணும். பிறகு எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு எல்லாத்தையும் எழுதி வைக்கணும். அதனால நாளைக்கு தான் பொருள் போடுவேன், இன்னைக்கு போட மாட்டேன். அப்படியா, இன்னைக்கு போட மாட்டியாக்கும்? சரி, நாங்க நாளைக்கே வாரோம். சரிடி, எனக்கு கடைக்கு போக நேரம் ஆயிட்டு, நான் போயிட்டு வரேன். கடையில ஒரு ஆள் போட்டாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கேன். நம்மளே கடந்து தனியா எல்லா வேலையும் செய்ய முடியல. அந்த தலைவர்கிட்ட சொல்லி நம்ம கடைக்கு ஒரு புதுசு ஆளை சேர்க்க சொல்லணும். செல்வி, என்ன வழியில நின்னுகிட்டு இருக்க? தள்ளு, நான் வீட்டுக்குள்ள போகணும். ஏம்மா, இது என்னம்மா வழி? இது ரோடு தானே? ரோடு தான், ஆனா என் வீட்டு வாசலை மறைச்சுக்கிட்டு நின்னா நான் எப்படி உள்ள போக? ஆமா, பொல்லாத வீட்டு வாசல். போம்மா, நீயே கத்திரிக்காய் மாதிரி குட்டியோண்டு கிடக்க, உள்ள போறதுக்கு உனக்கு எவ்வளவு இடம் தேவைப்படும்? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, சொன்னீங்கன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். தூர பேரு தூக்கி போட்டு மிதிப்பியா? ஆமா, லட்சுமி அக்கா ராதாக்கான்னு எல்லார்ட்டையும் அடி வாங்கிட்டு தானே கிடக்க, என்கிட்டயும் வாங்கிட்டு போயிடாத. எல்லாம் என் நேரம், சும்மா கிடந்தவளை வந்து ஆளாளுக்கு குதிச்சு குதிச்சு அடிக்காளுக. அவளுக தான் அடிச்சாளுக, ஒரு நியாயம் இருந்துச்சு. இந்த குட்டச்சி எதுக்கு என்னை அடிப்பேங்க? இருக்கட்டும் இருக்கட்டும், ஊருக்குள்ள என்னை எல்லாரும் ஒரு எதிரியா தான் பார்க்காங்க. எனக்கு இவங்க எல்லாரும் எதிரிதான். எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய பாயாசத்தை போட்டு கிண்டி கொடுத்துட வேண்டியதான். இன்னும் இந்த ரேஷன் கடைக்காரி மட்டும்தான் நம்ம கூட சண்டை போடல, மற்றபடி எல்லாவளும் சண்டை போட்டாளுங்க. சித்தி, நீங்க கண்டிப்பா ஊருக்கு போகணுமா? ஊருக்கு போன டிக்கெட் எல்லாம் போட்டு வச்சுட்டு கண்டிப்பா போகணுமான்னு கேட்க, நான் போறேன்ப்பா, போயிட்டு வரேன். எத்தே கடைசியாக ஒரு தடவை யோசிச்சு பாருங்களேன். எனக்கெல்லாம் உன் மூஞ்சில முழிக்கவே இஷ்டம் இல்லம்மா, நான் கிளம்புதேன். ராமு, இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, அவங்க ஊருக்கே போட்டும். நீங்கள் கொண்டு ஏரோப்ளைன் ஏற்றி விட்டு வந்துருங்க. ஒன்றும் தேவையில்லை, நானே ஆட்டோ பிடிச்சி போய்க்கிடுதேன். இல்ல சித்தி, நான் வாரேன். கார் இருக்குல்ல, பிறகு எதுக்கு ஆட்டோ பிடிச்சிக்கிட்டு? வாங்க, நான் கொண்டு விடுதேன். சரிப்பா, கொண்டு விடு. சித்தி, பைய கொடுங்க, நான் கொண்டு வரேன். நெட்டமா பார்த்து பத்திரமா இருன்னு, நான் போயிட்டு வந்துருதேன். ராமு, நான் சிம்ரன் கூட வெளியே போயிட்டு வரேன். அப்படியே நெட்டமா, நீ வெளியே போறியா? சரி, அப்ப நான் சித்தியை விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிருட்டா? சரி, அவங்கள விட்டுட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க என்ன? சரி நெட்டமா, போயிட்டு வரேன். என்ன போயிட்டு வரேன்னு ஒரு தடவை சொன்னா காணாதா, 100 தடவை சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படித்தான் பேசி பேசியே ஏமாத்துவாளுக போல. இந்த பையலுக ஈஸியாக ஏமாந்துருதானுங்களே. எத்தே ஊருக்கு போயிட்டு ஃபோன் அடிங்க. ஃபோன் அடிக்கணுமா? ஃபோனை கொண்டு வேணா உன்னையும் அடிக்கேன், உனக்கெல்லாம் நான் ஃபோன் அடிக்க மாட்டேன். சரி தே, டாட்டா, பாய் பாய். என்னை விரட்டி விடுறதுல என்ன ஒரு ஆனந்தம். திட்டம் போட்டு என்னைய பழி வாங்கிட்டாலே, வீட்டை விட்டு விரட்டிட்டாலே, இனிமே இவன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன்.
ஏங்க விஜய் ஊருக்கு போயிட்டானா? உங்களுக்கு ஃபோன் அடிச்சானா? போயிட்டான் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டான். ஆ, முதல்லலாம் ஊருக்கு போகிறதா இருந்தால் எனக்கு தான் ஃபோன் அடிப்பான், என்கிட்ட தான் ஃபோனில் பேசுவான். இப்போ எல்லாம் தலைகீழ நடக்கு. நீ தலைகீழ ஆடும்போது அவன் அப்படித்தானே செய்வான். நான் என்ன தலைகீழ ஆடுனேன்? விஜய்க்கும் நந்தினிக்கும் கல்யாணம் வைக்கணும்னு நம்ம பேசி முடிவெடுத்தோம்ல, பிறகு எதுக்கு இப்போ உனக்கு இப்படி மனசு மாறுனுச்சு? ஏங்க நானும் நீங்கள் சொன்னபடி தான் கேட்டேன். ஆனால் கடைசியில் சம்மந்தியம்மா வந்து சொன்ன பிறகு தானே எனக்கு எல்லா உண்மையும் புரிஞ்சுது. சம்மந்தி அம்மா வந்து என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, மதினி நம்ம விஜய்க்கு நல்ல நம்ம அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு தானே பார்க்கணும், நான் வேணா பொண்ணு பார்க்கட்டான்னு கேட்டாங்க. அதுக்கு பிறகு யோசித்தேன், இந்த ஒன்றும் இல்லாத வீட்டு பிள்ளை எப்படி கெட்ட முடியும்? பிறகு சம்மந்தி அம்மாவில் நம்மளை மதிக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். நீ இப்படி நினச்சி மனசை மாற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? சம்மந்தி அம்மா சொன்னது உனக்கு பெருசாக போயிட்டோ? ஆமாம், சம்மந்தி அம்மா சொன்னதை கேட்க வேண்டாமா? நம்ம பிள்ளை அந்த வீட்டில் இருக்கா. பிள்ளையை கட்டி கொடுத்துட்டா அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும்னு அர்த்தமா? ஆமாம், பிள்ளையை கொடுத்துருக்கோம்ல, நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பிறகு இல்லைன்னா நம்ம பிள்ளைக்கு தானே கஷ்டம். அதெல்லாம் என் பிள்ளை அந்த வீட்டில் போய் நல்லா வாழுவா, நல்லா பார்த்துக்கிடுவா. அவள் கார்த்தியை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணுனா, அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருப்பா. அது எப்படி நம்ம உறுதியாக சொல்ல முடியும்? மாப்பிள்ளை சந்தோஷமாக வச்சுக்கிடுவாரு, ஆனால் மாமியார் கொடுமைப்படுத்தினா என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் என்னால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. உன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு இன்னொரு பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க பாக்கியோ? எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. என் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், அது மட்டும் எனக்கு போதும். உன் பையன் நல்லா இருக்கணும்னா அந்த பிள்ளையை கட்டினாதான் நல்லா இருப்பேங்க. பிற நீ எதுக்கு வேண்டான்னுக்கிட்டு இருக்க? ஏங்க அந்த பிள்ளையை கட்டி வைக்க எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. அம்மாவையும் பிள்ளையும் பார்த்தீங்களா, மண்டையை ஒரே மாதிரி வெட்டி வச்சிருக்காளுங்க. யார் அம்மா யார் பிள்ளைனே தெரிய மாட்டேக்கி. இப்போ அதான் உன் பிரச்சனையா? அதுக அன்னைக்கு பாடுபட்டு சாப்பிட்டுட்டு கிடக்கு. அவங்கள கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும்? நம்ம கௌரவமாக வாழ்கிற குடும்பம்ல. காசு பணம் இல்லைனாலும் அவங்களும் கௌரவமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைங்க, அந்த பிள்ளை என்னமோ காலேஜுக்கு போய் படிக்கத்தான் செய்யுது. ஆனால் அவங்க எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சின்ன ஓட்ட வீட்டில் கிடக்காங்க. அதுவும் போனால் போதுன்னு நம்ம கொடுத்த வீடு, அந்த வீட்டில் தான் இருக்காங்க. கெட்டின புருஷனை வேற அடித்து விரட்டிட்டாங்க. இதெல்லாம் ஒரு குடும்பமா? 4 பேர் நம்மளை மதிப்பாங்களா? எங்கே பொண்ணு எடுத்திருக்கீங்கன்னு கேட்டால் எப்படி சொல்லுவீங்க? இங்கே ஊரில் ஒருத்தி இருக்கா, அவள் வீட்டில் தான் பொண்ணு எடுத்தோன்னு சொல்ல முடியுமா? சம்மந்தி அம்மா வந்து உன் மண்டையை போட்டு நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. அதனால தான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. நீங்கள் சம்மந்தி அம்மாவை குறை சொல்லாதீங்க. இந்த குடும்பம் இப்படி இருக்கு, இந்த குடும்பத்தை கொண்டு வந்து என் வீட்டுக்குள்ளே போடலான்னு பார்க்கீங்களே. நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பையனுக்கு அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குல்ல. அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. உன் வீட்டுக்கு மருமவளை வர்றவ நல்ல குணமான பிள்ளையா இருக்க வேண்டாமா? நல்ல குணமான பிள்ளையாக தான் இருக்கணும். ஆனால் அதுக்குன்னு இந்த பிள்ளை வேண்டாம். நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை, நல்ல குணமான பிள்ளையா பாருங்க. உன்ட்டெல்லாம் பேசுறதே வேஸ்ட்டு ராணி. நீ சொன்னதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாட்டு எங்களை புரிஞ்சுக்கிடுதியா? நீங்கள் என்னைய புரிஞ்சுக்கிட வேண்டியதானே, நான் எதுக்கு உங்களை புரிஞ்சுக்கிடணும்? முதல்ல ஒரு மூச்சு சோறு பொங்கி போட்டே கொன்ன, இப்போ என்னடானா இப்படி பேசியே கொள்ளுத. ஏங்க நான் சொல்லுறதை கேளுங்க. இந்த பிள்ளை வேண்டாம், இந்த பிள்ளை கதையை மறந்துருங்க. பக்கத்து ஊர் பண்ணையாரு மகா, நல்லா படிச்சிருக்கா, நல்ல பிள்ளை அழகா இருக்கு, பார்க்க சினிமா நடிகை மாதிரி இருக்கு. சம்மந்தி அம்மா ஃபோட்டோ கொடுத்து விட்டுருந்தாங்க, நான் பார்த்தேன். நல்லா இருக்கு அந்த பிள்ளை. அந்த பிள்ளைய பேசி முடிச்சிருவோமா? தீபாவளிக்கு நம்ம விஜய் வருவான்ல, அவனுக்கு நிச்சயம் பண்ணி விட்டுருவோம். அதுக்கு பிறகு கல்யாணத்தை வேணா 2-3 வருஷம் கழிச்சு வச்சுக்கிடுவோம். ஏம்மா நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ பேசாம இரு. நான் அந்த பிள்ளைய போய் பார்க்கத்தான் போகிறேன். அந்த பிள்ளைக்கு என் மவனுக்கும் நிச்சயம் முடிக்கத்தான் போகிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. ராணி என்னை கொலகாரனா மாத்தாத, பேசாம எந்திரிச்சு போயிரு. பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஒரு தாய் நினைக்க கூடாதா? ஏம்மா இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கோபம் வருது? இவகிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ரூமில் போய் பேசாம படுத்து தூங்கலாம். நான் போறேன். நெட்டச்சி, நான் சொன்னமில்ல புதுசா கடை திறந்திருக்காங்கன்னு, இந்த கடை தான். ஆமாட்டி சிம்ரன், நீ சொன்ன மாதிரியே தான் இருக்கு. இந்த கடை நல்ல பெருசா அழகா இருக்கே. திங்கிறதுக்கு நிறைய ஐட்டம் இருக்கே. நேத்து சூரிய அங்க இருந்து பப்ஸ் வாங்கிட்டு வந்தான், சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு தான் உன்னைய காலையிலே கூட்டிட்டு வந்தேன். அப்படியேட்டி, பப்ஸ் நல்லா இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அது தெரிஞ்சுதானே உன்னைய கூட்டிட்டு வந்திருக்கேன். வா, இங்க பப்ஸ் வாங்கி திம்போம். வாங்கம்மா, என்ன வேணும்? அண்ணாச்சி, உங்க கடையில பப்ஸ் நல்லா இருக்குமாமே? ஆமாம்மா, என் கடையில் பப்ஸ் நல்லா இருக்கும். என்ன ஒரு 4 பப்ஸ் தாங்க. 4 பப்ஸ் அம்மா? சரி தாரேன். சாப்பிடவா பார்சல் அம்மா? சாப்பிடத்தான் அண்ணாச்சி, பார்சல் கட்டி கொடுங்க. வாயை ரொம்ப பழக்காதீங்க, சீக்கிரம் பப்ஸ் கொடுங்க.
இந்தாங்கம்மா நீங்க கேட்ட 4 பப்ஸு. அண்ணாச்சி 4 பப்ஸ் எவ்வளோ ஆச்சு? ஏம்மா 100 ரூபாம்மா. சரி 100 கூகுள் பேல அனுப்பி விட்டுருதோம், போயிட்டு வரோன்னே. ஆ சரிம்மா, மறுபடியும் வாங்க. அது எப்படி வராமல் இருப்போம்? கடையை கண்டுபிடிச்சிட்டோம்ல, இன்னும் 24 மணி நேரமும் இங்கேயே தானே வேலை இருக்கு. நெட்டச்சி உன் மாமியாரை வீட்டை விட்டு விரட்டிட்டியாம்ல? ஆமாட்டி, அந்த கதையெல்லாம் சொல்லுதேன் வா. எத்தே விஜய் டிவி வைங்கத்தே. வைக்க முடியாது டி, நான் சன் டிவி பார்க்கணும். எத்தே இப்போ நல்ல நாடகம் போடுவாங்க, வைங்களே. இந்த நாடகமும் நல்லா தான் இருக்கும், இதையே பாரு. சரி, நம்மளுக்கு பிடிச்ச ஒரு நாடகத்தை பார்க்க முடியுதா? மத்தியானம் 2 மணிக்கு மேலே நான் தூங்கிடுவோம்ல, அப்போ வேணா நீ உனக்கு பிடிச்ச நாடகத்தெல்லாம் பார்த்துக்கோ. ஆ, நீங்க மட்டும் நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குவீங்க, நான் மட்டும் உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கணுமோ? நான் தூங்க வேண்டாமா? பகலில் தூங்கக்கூடாது டி, உடம்பு எடை கூட்டிக்கிட்டே போகும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன், நான் தூங்கத்தான் செய்வேன். சொன்னால் கேட்கவா போற, என்னமோ செய். எத்தே ஒரு நாடகம் வைங்களே. வைக்க முடியாது டி. ஏங்க வெளியவா போறீங்க? ஆமாம்மாளா, வெளியே தான் போறேன். ஏங்க அந்த துணியை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்களே. ஆ சரிம்மாளா, துணி எடுத்துட்டு வரேன். துணி எடுக்க போறானா? யாருக்கு துணி எடுக்க போறான்? ஏங்க மறக்காம சேலை எடுத்துட்டு வந்துருங்க. ஆ சரிம்மாளா, சேலை எடுத்துட்டு வரேன். ஆஹா, சேலை எடுக்கவா போறான்? இன்னைக்கு இவனை விடக்கூடாது. பொண்டாட்டிக்கு மட்டும் சேலை எடுத்து கொடுக்கலான்னு பார்க்காம போல, எனக்கும் சேலை எடுக்க வச்சிருவோம்ல. ஏங்க அப்படியே பாவாடையும் வேணும். சரிம்மாளா, எடுத்துட்டு வரேன். அப்படியே ஒரு துண்டு, ஒரு ஜாக்கெட்டு. ஏம்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேம்மா. ஏல நில்லு. என்னம்மா சொல்லு. உன் பொண்டாட்டி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியவாளோ? பெத்த தாய் இங்கே படுத்து கிடக்கிறது கண்ணுக்கு தெரியலையோ? அதான் நல்லா தெரியுறியே, 2 கண்ணாடி வேற போட்டிருக்கேன், கண்ணு நல்லா தெரியுதும்மா. உன் பொண்டாட்டிக்கு மட்டும் தான் துணி எடுப்பியா? எனக்கு துணி எடுக்க மாட்டியா? ஏம்மா உங்களுக்கு என்ன துணி எடுக்கணும்? அவ சொன்ன மாதிரி தான், சேலை பாவாடை ஜாக்கெட்டு எல்லாம் வேணும். அப்படியாம்மா, சரி எடுத்துட்டு வரேன். எத்தே உங்களுக்கு எதுக்குத்தே துணி எடுக்கணும்? என்ன டி, உனக்கு மட்டும் துணி எடுத்தா போதுமா? எனக்கு எடுக்க வேண்டாமா? நான் தான் உங்க துணி துவைக்கவே இல்லையே, வேற எதுக்கு உங்க துணி எடுக்கணும்? என்ன டி உளருத? என் மவன் துணி கடைக்கு தானே போறான். ஏத்தே அவர் துணி கடைக்கு போல, வெளியே காய போட்ட துணி எடுக்க போறாரு.